ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ ஏசி வந்து கூலிங் கவர் ஆகாமையே இருந்துச்சு. ஏசி மெக்கானிக்கை வர சொல்லியிருந்தோம். டஸ்ட்டு ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மேலே ஃபில்டரில் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் இது உள்ள டஸ்ட்டு போயிருக்காத என்னமோ. நாங்கள் ஊருக்கு போனப்போ மட்டும்தான் ஏசி யூஸ் பண்ணுறங்காட்டி 2 இயர்ஸாக அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா டஸ்ட் ரொம்ப வந்துருச்சு. நாங்களும் ஃபுல் சர்வீஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏசியை கவர் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி கீழே சிந்தாத மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளீனிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக 1500 ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்படியே வாட்டர் வாஷ் பண்ண சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு. வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரையர் வச்சு காய வச்சுட்டாங்க. கூட வந்த இன்னொரு பையன் வந்து மேல் பாக்ஸையும் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி காய வச்சு கொடுத்துட்டான். அதையும் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் கேஸ் செக் பண்ணணும்னு சொன்னாங்க. கேஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அதையும் ஃபில் பண்ணியாச்சு. கேஸுக்கு தனியாக 1300 சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூலிங் ரூம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு.